வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழோட சூப்பர் ஸ்டார் பொய் சாட்சியால் வந்த ஒருவினை தங்கத்தட்டில் சாப்பிட்டவருக்கு கடைசியில் நினைஞ்ச ஒரு அவலத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமாவோட உலகத்தோட முதல் சூப்பர் ஸ்டார் எம்.கே. தியாகராஜ பாகவதரை பற்றி தான் சொல்கிறேன். எளிமையான குடும்ப பின்னணியில் இருந்து வந்து தன்னோட காந்தர்வ குரலால் தமிழகத்தை 1940 கட்டி போட்டவரனே சொல்லலாம். இசை உலகத்தோட ஒரு பொக்கிஷமாக இருந்தவர். மாயவரம் கிருஷ்ணசாமி தியாகராஜரோட சுருக்கம் தான் எம்கேடி என்று குறிப்பிடத்தக்கது. 1910 மார்ச் மாதம் 1ஆம் தேதி பிறந்த இவர் ஒரு சங்கீத பாடகர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கப்புறம் 1934ஆம் ஆண்டு பவளக்கொடின்ற திரைப்படத்தில் தான் இவர் நடிகராக அறிமுகமாகியிருக்காங்க. அன்னைக்கு காலகட்டத்தில் நடிகர்களே அவங்களுக்குரிய பாடல்களை பாடிக்குவாங்க. அதனால் சிறந்த குரல் வளம் இருக்கிறதுனால கதாநாயக அந்தஸ்தோடு இருந்த இவரோட கம்பீர தோற்றமும் இவருக்கு முதல் படத்திலே ஒரு நட்சத்திர அந்தஸ்தை வாங்கி கொடுத்துச்சுனே சொல்லலாம். தமிழ் சினிமாவோட முதல் சூப்பர் ஸ்டாராக இருந்த தியாகராஜ பாகவதர் சுமார் 15 திரைப்படங்களில் நாயகனாக நடிச்சிருக்காங்க. இதில் 6 படங்கள் மிகப்பெரிய வெற்றியும் பெற்றிருக்கு. குறிப்பாக 1944 வெளியான இவரோட ஹரிதாஸ்ன்ற திரைப்படம் சென்னை பிராட்வே திரையரங்கில் 3 வருஷங்களாக தொடர்ச்சியாக ஓடி ஒரு சாதனையும் படைச்சிருக்குன்னே சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக 3 தீபாவளியை காத்த ஒரே இந்திய திரைப்படம்னா அது இந்த படத்துக்கு மட்டும்தான் அந்த பெருமை இருக்கும்னே சொல்லலாம். தியாகராஜ பாகவதர் அப்போதைய நடிகர்களை போல் நாடகத்திலேருந்தே சினிமாவுக்கு வந்தவர். இயல்பாகவே பாடும் திறன் இருக்கிறதுனால நடேச நாயரோட ரஞ்சிக ரஞ்சன சபா நடத்திய ஒரு ஹரிச்சந்திர நாடகத்தில் பாகவர ஹரிச்சந்திரனோட மகனாக நடிச்சிருப்பாங்க. அவரோட குரல் வளத்தை பார்த்த வயலின் வித்வான் பொன்னு ஐயங்கார் தான் அவருக்கு முறைப்படி சங்கீதம் கற்றுக் கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு புறம் சங்கீத பயிற்சி, இன்னொரு புறம் நாடகத்துறையில் ஆசானாக இருந்திருக்காங்க. நாடகராஜா வாத்தியருக்கு அவருக்கு நடிப்பு பயிற்சியும் கொடுத்துருக்காங்க. இந்த இரண்டுமே தியாகராஜ பாகவதருக்கு சினிமா பிரவேசத்துக்கு உதவியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆரம்ப காலத்தில் தியாகராஜ பாகவதர்கள் நாடகங்களை பெண் வேடமிட்டு நடிச்சிருக்காங்க. அப்போ பெண் கதாபாத்திரங்கள் ஆண்களே நடிப்பார்கள் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல்னே சொல்லலாம். இந்த மாதிரி சினிமாவில் உச்சத்தில் இருந்த நேரத்தில் மஞ்சள் பத்திரிகையார் லட்சுமிகாந்தனோட கொலை வழக்கில் தியாகராஜ பாகவதர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவரோட இந்த வழக்கில் தமிழ் சினிமாவில் கலைவாணன் சொல்லி அழைக்கப்படுற N.S. கிருஷ்ணனும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒருவரோட பொய் சாட்சியால் 2 பேருமே சிறைவாசம் போயிருக்காங்க. இதுக்கப்புறம் லண்டனில் மேல்முறையீடு செஞ்சு வழக்கிலேருந்து 2 பேருமே விடுதலை ஆயிருக்காங்க. 2 பேரும் மொத்தமாக 27 மாதங்கள், அதாவது 2 ஆண்டுகள் 3 மாதங்கள் சிறையில் இருந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கப்புறம் இவரோட சினிமா வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிருக்கு. பல வருட சிறைவாசத்துக்கு அப்புறமா விடுதலை வாங்கின உடனே ரசிகர்களும் மறந்து போயிட்டாங்க. சிறையிலேருந்து வெளிவந்ததுக்கப்புறமா 5 படங்களில் நடிச்சிருக்காங்க. அதனால் எதுவுமே வெற்றி பெறலை. இதுக்கப்புறம் 1 லட்சம் ரூபாயும் தஞ்சைக்கு பக்கத்தில் ஒரு ஊரும் ஆங்கில அரசு அவருக்கு பரிசாக கொடுத்துருக்காங்க. ஊரை தானமாக வாங்க மறுத்துட்டாங்க. 1 லட்சம் ரூபாயை மட்டும் சுதந்திர போராட்டத்துக்காக கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்டவரோட கடைசி காலம் யாருக்கும் நேராத ஒரு துயரத்தில் முடிஞ்சிருக்கு. சினிமாவோட புகழ் ஒரு மாயை. திரை நட்சத்திரங்களோட புகழ் வான் நட்சத்திரங்களை போல எப்போது வேண்டுமானால் மின்னி மறையக்கூடியதுன்னு சொல்லி தமிழில் முதல் சூப்பர் ஸ்டார் பாகவதரோட வாழ்க்கையை இதுக்கு சாட்சின்னு சொல்லலாம். தேங்க்யூ.